வணக்கம் நண்பர்களே. பக்தி சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன். நான் பிரேம் தர்மா, ஓஷோவின் சீடன். அன்பு, காதல், பக்தியின் மூலமாக ஞானநிலை அடைவது எவ்வாறு என்பதை ஓஷோவினுடைய வழிகாட்டுதலின்படி இந்த சேனல் இருக்கும். ஒவ்வொரு வீடியோலையும் ஓஷோ குறிப்பிடக்கூடிய செய்தி மையமாக இருக்கும். அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஓஷோவின் சொற்பொழிவில் இடம்பெற்ற அன்பு, காதலின் பற்றிய ஒரு அழகான செய்தி தொகுப்பை தான் நம்ம வீடியோவை நம்ம பார்க்குறோம். இந்த வீடியோ ரொம்ப முக்கியத்துவம் உடைய வீடியோ. இந்த வீடியோவில், இந்த செய்தியில் ஓஷோ அன்பு மற்றும் காதலினுடைய பல்வேறு பரிமாணத்தை விளக்குகிறார். பல நிலைகளில் இருந்து இந்த காதல் என்பது எவ்வாறு உங்களுடைய வாழ்வை வளப்படுத்துகிறது அப்படின்றத விளக்குகிறார். ஆன்மீகத்துக்கு தேவையான ஒரு வளர்ச்சியை இந்த அன்பு மற்றும் காதல் எவ்வாறு வழங்குகிறது, ஒரு ஆத்மாவுக்கு உயிரோட்டமாக அன்பு இருக்கிறது என்று கூறுகிறார். இந்த காதல் என்பது ஆன்மீகத்தினுடைய அடித்தளமாக இருக்கிறது என்று கூறுகிறார். இதை பற்றிய ஒரு முழுமையான செய்தி தொகுப்பாக இந்த வீடியோ இருக்கும். இந்த சேனலில் இதுவரைக்கும் வெளியிடப்பட்ட பல செய்தியினுடைய மொத்த தொகுப்பாக இந்த வீடியோ இருக்கும். அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். முதல்ல இந்த சேனலுடைய தொடர்பு சேனலில் நான் சொல்லிடுறேன். ஓஷோ மெசேஜஸ் தமிழ், தியானம், பக்தி, குரு சீடன் இந்த சேனலில் இருக்குது. உங்களுக்கு பிடித்தமான சேனல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இதற்குண்டான லிங்க் கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்பொழுது ஓஷோவினுடைய சொற்பொழிவை நம்ம கேட்போம். காதலும் விழிப்புணர்வும், இருதுருவ உயர்நிலை முரண்பாடுகள். ஆண் பெண், வாழ்வு சாவு, இருள் ஒளி, வேனில் பனிக்காலம், அகம் புறம், உடல் உயிர், படைப்பாளி படைப்பு என்பவை போல இருதுருவ வேறுபாடுகள். இந்த இடத்துல காதலும் விழிப்புணர்வும் அப்படின்றத எவ்வாறு இருதுருவ வேறுபாடாக இருக்கிறது அப்படின்றத சொல்கிறாரு. விழிப்புணர்வு அப்படின்றது இந்த இடத்துல நீங்கள் தியானமாகவும் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா தியானத்தை பற்றி சொல்லும்போது விழிப்புணர்வு அப்படின்ற வார்த்தையும் ஓஷோ பயன்படுத்துவார். அதனால் இந்த இடத்துல காதலும் விழிப்புணர்வும் இரு துருவத்தை இணைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறார் ஓஷோ. காதலும் விழிப்புணர்வும் மேல்நிலை மாறுபாடுகள். இறுதி மாறுபாடுகள் அங்கிருந்து தான் ஆழ்நிலை தியானம் நிகழ்கிறது. தியானத்தின் சாதகர்களுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது பாருங்கள், விழிப்புணர்வும் காதலும் மேல்நிலை மாறுபாடுகள் சொல்கிறாரு. அந்த இடத்துல இருந்து தான் ஆழ்நிலை தியானம் என்பது நிகழ்கிறது அப்படின்றத சொல்கிறாரு. காதல் என்றால் அதற்கு இருவர் வேண்டும். அது ஒரு உறவு, அது ஒரு வெளிப்பாடு. சக்தி புறம் நோக்கி வெளியேறுவது அது. அதற்கு வேறு ஆள் வேண்டும், காதலர். அந்த காதலர் உங்களை விட முக்கியத்துவம் பெற்றவர். அவர் மகிழ்ந்தால்தான் உங்களுக்கு மகிழ்ச்சி. நீங்கள் உங்கள் காதலரின் ஒரு பகுதியாகி விடுவீர்கள். அதில் ஒரு சார்பு நிலை இருக்கிறது. மற்றவர் தேவைப்படுகிறார். அந்த மற்றவர் இல்லை என்றால் உங்களுக்கு தனிமை உணர்வு வந்துவிடுகிறது. ஆனால் விழிப்புணர்வு என்பது நீங்களாகவே இருப்பது, தன்னந்தனியே இருப்பது. ஆனால் விழிப்புணர்வுடன் அது ஒரு உறவல்ல. அதற்கு இன்னொருவர் தேவையில்லை. அது வெளியே போவதன்று, உள்முகமாக பயணம் செய்வது. காதல் என்பது உங்கள் வாழ்விருப்பின் ஒளியின் இயக்கம். விழிப்புணர்வு இதற்கு நேர்மாறானது. ஒளி பின்னுக்கு திரும்புதல், மீண்டும் பிறந்த இடமான மூலத்தை நோக்கி பாய்வது அது. உங்கள் சக்தி உள்நோக்கி திரும்புதலின் அடிப்படையில் தான் தங்க மலரின் ரகசியம் அடங்கியிருக்கிறது. ஆனால் நீங்கள் முன்னோக்கி போனால்தான் பின்னுக்கு திரும்ப முடியும். உங்களை நீங்களாக உணர்வதற்கு காதல் அனுபவம் வேண்டும். பாருங்கள், உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும்னா அதற்கு காதல் அனுபவம் வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இது முரண்பாடாகத்தான் தோன்றும். ஒரு குழந்தை மீண்டும் குழந்தையாக வேண்டுமானால் அது இந்த உலகத்திற்கு தொலைந்து போய்விட வேண்டும். அதனுடைய களங்கமின்மை இந்த உலகின் குழப்பம், கொந்தளிப்பு, வஞ்சகம், மதிப்பீடுகள் எல்லாவற்றிலும் சிக்கி அனுபவப்பட்டு மீள வேண்டும். அப்போதுதான் அது உண்மையில் களங்கமற்றதாக மறுபடியும் ஆக முடியும். ஒரு குழந்தை இயல்பாகவே களங்கமற்றது தான். ஆனால் அந்த களங்கமின்மை அறியாமையால் உண்டானது. ஞானியும் களங்கமற்றவர்தான். ஆனால் அவரது களங்கமின்மை அறியாமையால் உண்டானதன்று, பழுத்த அனுபவத்தாலும் பக்குவத்தாலும் நிலைப்பற்றது. ஞானி களங்கமின்மையை மறுபடி மீட்டு பெற்றவர். அது மிக முக்கியத்துவம் கொண்டது. அந்த நிலையில் இருந்து விலகிச் செல்ல அவரால் இயலாது. குழந்தையின் கவனம் சிதற வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு ஆதாமும் தன் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேறியே ஆக வேண்டும். களங்கமற்ற உலகை அவன் கடக்க வேண்டும்.
ஒவ்வொரு ஆதாமும் உலகிற்குள் பிரவேசிக்க வேண்டும், அதன் சேற்றில் சிக்கிவிட வேண்டும். அப்போதுதான் அவன் பக்குவம் பெற முடியும், பழுக்க முடியும். அங்கேதான் அவன் கற்றுக்கொள்ள முடியும். அப்போதுதான் களங்கமின்மைகளின் முரண்பாடுகளையும் அதன் மகத்தான சிறப்பையும் அவன் அறிந்து கொள்ள முடியும். அந்த களங்கமின்மையின் அழகை அவன் அறிந்து கொள்ளும் அந்த நாளில், அதை உணர்ந்து கொள்ளும் நாளில் அவன் தன்னை உணர்ந்து தனக்குள் திரும்பிவிட்டான் என்று பொருள். காதல் இன்றியமையாத அச்சம். உங்களை வென்றெடுக்க நீங்கள் உங்களை முதலில் இழக்க வேண்டும். உங்களை முழுமையாக இழப்பதற்கு ஒரே வழி காதல்தான். உங்களை நீங்கள் பரிபூர்ணமாக இழந்துவிட்டால்தான் என்ன செய்தோம் என்பதே உங்களுக்கு தெரிய வரும். மீன் கடலுக்குள்ளே எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருப்பதைப் போல அது கடலில் வாழும் பேரின்பத்தை மீன் எப்போதும் உணர்வதே இல்லை. அது வலையில் சிக்க வேண்டும், மீனவன் அதை வெளியில் எடுக்க வேண்டும், கொதிக்கும் கரை மணல் மேல் போட வேண்டும். அப்பொழுதுதான் அது முதலாக சூட்டை உணரும். பல்லாண்டுகள் கடலில் வாழ்ந்திருந்தும் மீனுக்கு கடலின் நினைவே இல்லை. இப்பொழுது வெப்பமும் தாகமும் அதற்கு கடலை நினைவூட்டுகின்றன. மீண்டும் கடலுக்குள் தாவி பாய அது தவிக்கிறது. எப்படியாவது துள்ளி குதிக்க வேண்டும் என்று அது துடிக்கிறது. தேடிச் செல்லும் சாதகனின் நிலையும் அதுதான். உள்நோக்கி திரும்பி செல்லும் தாகம் ஏற்படும். கரை மீன் கடலுக்குள் குதித்து விடுமானால், ஆகா, நினைத்து பாருங்கள், எப்பேற்பட்ட பரவசம் அது! ஆனால் வெளியேறாமல் என்றும் கடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மீனுக்கு அத்தகைய கொண்டாட்டம் ஏற்பட வழியே இல்லை. வெளிவந்து மீண்டால்தான் ஆனந்த பரவசம். அதனால் ஆன்ம வளர்ச்சிக்கு காதல் அவசியம் தேவைப்படுகிறது. மேலும் காதல் ஒரு கண்ணாடி போல் செயல்படுகிறது. உங்களை நேசிக்கும் ஆளின் கண்களில் உங்களை நீங்கள் காணாதவரை உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்வது மிகவும் கடினம். கண்ணாடியில் பார்த்தால் உங்கள் மனித முகம் தெரியும். காதல் கண்ணாடியில் பார்க்கும்போது உங்களது ஆன்ம முகம் தெரியும். காதல் என்பது ஆன்மீக கண்ணாடி. அது உங்களுக்கு ஊட்டம் கொடுக்கும், உங்களை ஒன்றிணைக்கும், உள்முக பயணத்திற்கு தயாராக்கும், உங்களை உண்மையான முகத்தை உங்களுக்கு காட்டும். ஆழ்ந்த காதலில் சில கனப்பொழுதுகளில் உங்கள் உண்மையான முகம் சற்றே பளிச்சென தோன்றி மறையும். அது பிரதிபலிப்பு போலத்தான் தோன்றும். அமைதியான இரவில் ஏரியில் முழு நிலா பிரதிபலிப்பது போல அது. காதல் ஏரி போல செயல்படுகிறது. அதில் காணப்படும் நிலா உண்மையான நிலவை காணப்போவதற்கான ஓர் ஆரம்பம். ஏரியில் தெரியும் நிலவை காணாதவரை உண்மையான நிலவை தேட உங்களுக்கு தோன்றாது. மீண்டும் மீண்டும் ஏரிக்கு போய் நீரில் பார்த்து கொண்டிருப்பீர்கள். நிலா ஏரிக்கடியில் தான் எங்கோ இருக்கிறது என்றுதான் நினைப்பீர்கள். அப்புறம் ஏரிக்குள் பாய்ந்து மீண்டும் மீண்டும் தேடி பார்த்து வெறுங்கையுடன் திரும்பி வந்து கொண்டிருப்பீர்கள். நிலா ஏரியில் கிடைக்காது. அப்புறம் ஒரு நாள் உங்களுக்கு விடிவு ஏற்படும். பார்த்து வரும் நிலா வெறும் பிரதிபலிப்பு என்பது தெரிய வரும். அது ஒரு பெரிய ஆத்ம தரிசனம். அப்புறம்தான் தலையை தூக்கி மேலே பார்க்க தோன்றும். ஏரி நிலா பிரதிபலிப்பு என்றால் உண்மை நிலா எங்கே என்று அப்பொழுதுதான் கேட்க தோன்றும். இது பிரதிபலிப்பு என்னும்போது அதற்கு நேர் எதிர் திசையில் நீங்கள் பார்க்க வேண்டி வரும். பிரதிபலிப்பு என்றால் உண்மை நிலா அதற்கு நேர் மேலே தான் இருக்க வேண்டும். முதலாக நீங்கள் மேலே பார்க்க ஆரம்பிக்கும் போது உங்களது பயணமும் ஆரம்பமாகி விடுகிறது. தியானத்தின் கடநேர தோற்றத்தை காதல் மூலம் அறியலாம். ஏரி நிலா போல அது பிரதிபலிப்பு மட்டுமே, உண்மையானது அன்று. ஆகவே காதல் உங்களை திருப்தி அடைய செய்யவே செய்யாது. அதற்கு மாறாக உங்கள் அதிருப்தியும் நிறைவின்மையும் வளர்த்து கொண்டே இருப்பது காதல். என்ன சாத்தியக்கூறு இருக்கிறது என்பதை தொடர்ந்து உங்களை உணர செய்து கொண்டே இருப்பது காதல். ஆனால் எது உங்களுக்கு வேண்டுமோ அந்த சரக்கை அது விநியோகிப்பதே இல்லை. காதல் உங்களை ஏமாற்றமடைய செய்யும். அந்த ஆழ்ந்த ஏமாற்றத்தில் மட்டும்தான் நீங்கள் உள்முகமாக திரும்பி உங்கள் சுயத்தை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். தியானத்தின் ஆனந்தம் காதலர்களுக்கு மட்டுமே தெரியும். என்றும் காதல் அனுபவம் பெறாதவர்கள், காதல் ஏமாற்றம் அடையாதவர்கள், காதல் ஏரியில் எட்டி குதித்து நிலவை தேடாதவர்கள், சலிப்படைந்து போகாதவர்கள் உண்மை நிலவை காண தலை நிமிர்ந்து பார்க்கவே மாட்டார்கள். அப்படியொன்று உயரத்தில் இருப்பது பற்றி நினைவே அவர்களுக்கு வராது. காதலிப்பவர் மட்டுமே உடனேயோ அல்லது சற்று கழித்தோ ஆன்ம உணர்வு பெற முடியும். காதலிக்காதவர், சான்றாக யாரையும் நேசிக்காத, அதிகாரத்தை மட்டுமே நேசிக்கிற அரசியல்வாதி என்றும் ஆன்ம அனுபவம் பெறவே முடியாது. அல்லது
பணத்தை நேசிக்கிறவர், பணக்காதல் ஒன்றை மட்டுமே அறிந்தவர் என்றும் ஆன்மீகவாதி ஆக முடியாது. இதற்கு பல காரணங்கள் உண்டு. பணம் என்பது உடைமை பண்பு கொண்டது. உங்களிடம் பணம் இருந்தால் அது உங்கள் உடைமை. பணத்தை உடைமையாக்கிக் கொள்வது எளிதானது. ஆனால் காதலரை உடைமையாக்குவது சிரமம். அவ்வளவு ஏன், அது முடியாத காரியம். நீங்கள் முயற்சி செய்யலாம், ஆனால் முடியாது. உயிருள்ள ஒருவரை உடைமை கொள்ள எப்படி முடியும்? உயிருள்ள மனிதர் ஒவ்வொரு வகையிலும் அதை எதிர்ப்பார். கடைசி வரை போராடுவார். தம் சுதந்திரத்தை இழக்க யாரும் விரும்ப மாட்டார்கள். சுதந்திரத்தைப் போல காதல் மதிப்புள்ளது அன்று. அதனால் காதலிப்பவர் எவரும் அதற்கு அடிமையாக விரும்ப மாட்டார்கள். விரைவில் வெறுப்பும் சலிப்பும் வந்துவிடும். நீங்கள் ஆக்கிரமிக்க விரும்பலாம். அப்படி செய்ய செய்ய காதல் காரிய சாத்தியம் இல்லாததாக ஆகிவிடும். காதலர் விலகிப் போக ஆரம்பித்து விடுவார். உடைமை உணர்வு குறைய குறைய காதலர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். இந்த ஆக்கிரமிப்பு மனோபாவம் இல்லாமல் போய்விட்டால் இருவருக்கும் இடையில் சுதந்திரம் இருக்கும். அதுவே உயர்ந்த காதல். முதலாவதாக, ஒருவரை உடைமையாக்க செய்கின்ற முயற்சி தோல்வியில்தான் முடியும். இரண்டாவதாக, மற்றவரை அடிமைப்படுத்தாமல் இருப்பது எப்படி என்பதை கற்றுக்கொண்டால், காதலை விட சுதந்திரம் பெரிது என்பதை கற்றுக்கொண்டால், காதலை விட அது மிக மிக மேலான மதிப்பீடு கொண்டது என்பதை உணர்ந்து கொண்டால், சுதந்திரம் உங்கள் சுயத்தை நிலைப்படுத்தும். சுதந்திரமே உங்கள் விழிப்புணர்வாக மாறும், தியானமாக மலரும். சுதந்திரம் என்பது தியானத்தின் இன்னொரு அம்சம். சுதந்திரத்தோடு ஆரம்பித்தால் விழிப்புணர்ச்சி ஏற்பட்டுவிடும். விழிப்புணர்வோடு ஆரம்பித்தாலும் சுதந்திரம் பெற்றுவிட முடியும். இவை இரண்டும் இணைந்து செல்பவை. காதல் ஒரு வகை நுட்பமான விலங்கு. சுதந்திரத்துடன் இணைந்து செல்வது. ஆனால் காதல் அவசியப்படும் அனுபவம். பக்குவமடைவதற்கு இன்றியமையாத அனுபவம். காதல் உங்களை உண்மையாக ஆக்கிவிடும். அதுவரை நீங்கள் கனவாய், அதீத கற்பனையாய், உள்ளீடு அற்றவராய்த்தான் இருக்க முடியும். காதல்தான் உமக்கு உள்ளீட்டை தருகிறது, உள் இணைப்பை ஏற்படுத்துகிறது, உண்மையை மையப்படுத்துகிறது. ஆனால் இது அரைவாசி பயணம்தான். மறுபாதியை விழிப்புணர்வினாலும் தியானத்தாலும் நிறைவுபடுத்த வேண்டும். காதல்தான் அந்த பாதியை நிறைவு செய்கிறது, உங்களை தயார்படுத்துகிறது. காதல் ஆரம்பம், விழிப்புணர்வு முடிவு. இந்த இரண்டிற்கும் இடையில்தான் நீங்கள் இறைவனை காண முடியும். காதலும் விழிப்புணர்வும் இரு கரைகள். இந்த இரு கரைகளுக்கும் இடையில்தான் இருத்தல் என்ற ஆறு பாய்ந்து கொண்டிருக்கிறது. காதலை விளக்காதீர்கள். அதன் எல்லா வேதனைகளோடும் அதன் வழியாக செல்லுங்கள். ஆம், அது வேதனைப்படுத்தும். நீங்கள் காதலில் அகப்பட்டிருந்தால் அதையெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. அந்த வேதனைகள் உங்களை வலிமைப்படுத்தும். சில சமயம் வேதனை கடுமையாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும் என்றாலும் அந்த காயங்கள் உங்களை தூண்டிவிடும், அரைகோவில் விடும், மென்மேலும் விழிப்புணர்வு அடையச் செய்யும். அந்த ஆபத்தான சூழல்கள் நீங்கள் விழிப்புணர்வு அடைய அவசியமாகின்றன. காதல் நிலத்தை சரிப்படுத்துகிறது. அந்த காதல் பூமியில் தியானம் முளைவிடுகிறது. அது காதல் மண்ணில் மட்டுமே சாத்தியம். அதனால் உலகை பற்றிய அச்சத்திலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். தியானத்தை அதிகம் பெற முடியாது. அவர்கள் பல பிறவிகளிலும் இமயமலை குகைகளில் அமர்ந்திருந்தாலும் மேலான தியான நிலை அடைய முடியாது. அது சாத்தியமே இல்லை. அதை அவர்கள் பெறவே முடியாது. அதை அவர்கள் இந்த உலகில்தான் சம்பாதிக்க வேண்டும். பூமியை பக்குவப்படுத்த வேண்டும். காதல் ஒன்றுதான் பூமியை பக்குவப்படுத்தும். அதனால் உலகை துறக்க வேண்டாம் என்றுதான் நான் என் சன்னியாசிகளுக்கு வற்புறுத்தி சொல்ல விரும்புகிறேன். உலகிற்குள் பிரவேசியுங்கள். அதன் அறைகூவலை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதன் ஆபத்துகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது வேதனைப்படுத்தும், காயப்படுத்தும். அவற்றை அனுபவியுங்கள். அவற்றை தவிர்த்து விடாதீர்கள். தப்பித்து கொள்ள குறுக்கு வழிகளை தேடாதீர்கள். அப்படி எதுவும் கிடையாது. அது ஒரு போராட்டம், கடுமையான போராட்டம், மலையேறும் முயற்சி அது. அப்பொழுது தானே சிகரத்தை அடைய முடியும். சிகரத்தின் மேல் ஹெலிகாப்டரில் போய் இறங்குவதைக் காட்டிலும் இது ஆனந்தம் தருவது. நேரே போய் சிகரத்தில் மேல் இறங்கிக் கொள்வதில் எந்த முயற்சியும் சிரமமும் இல்லாததால் அதிக மகிழ்ச்சி கூடுதலாக இருக்க வழி இல்லை. இந்த வேறுபாட்டை கவனியுங்கள். எவரெஸ்ட் சிகரத்திற்கு போக கடினமாக முயற்சி செய்கிறீர்கள். அது ஆபத்தானது தான். வழியில் உயிர் போய்விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சிகரத்தை அடைய முடியாமலே கூட போய்விடலாம். உங்களது ஒவ்வொரு காலடி வைப்பிலும் பயங்கரம், ஆபத்து, மரணம் காத்திருக்கும். எத்தனையோ பொறிகள் வழியில் காணப்படுவதால்
தோற்றுப் போவதற்கான வாய்ப்புகளே அதிகம். 100 வாய்ப்புகளில் சிகரத்தை அடைய ஒரு வாய்ப்பு தான் உண்டு. சிகரத்தை நெருங்க நெருங்க ஆனந்தம் அதிகரிக்கும். உங்கள் உற்சாகம் உயரும். நீங்கள் அந்த ஆனந்தத்தை சம்பாதித்திருக்கிறீர்கள். சும்மா கிடைத்துவிடவில்லை அது. எவ்வளவோ கொடுத்துதான் அதை அனுபவிக்கிறீர்கள். யோசித்து பாருங்கள். சிகரத்தின் மேல் ஹெலிகாப்டரில் போய் இறங்குகிறீர்கள். சிகரத்தின் மேல் நின்று பார்க்கிறீர்கள். ஆனால் அற்பத்தனமாக முட்டாளாக உணர்வீர்கள். அங்கு என்னத்தான் செய்வீர்கள்? 5 நிமிடம் போதும். அவ்வளவுதான், எல்லாம் முடிந்துவிடும். பார்த்து விட்டேன், இங்கே பார்ப்பதற்கு எதுவும் இல்லை என்று சொல்லிவிடுவீர்கள். பயணம் சேர வேண்டிய இடத்தை முடிவு செய்கிறது. நோக்கம் பயணத்தின் இறுதியில் சும்மா உட்கார்ந்து கொண்டிருப்பதல்ல. பயணத்தின் ஒவ்வொரு காலடி வைப்பிலும் நோக்கம் நிறைவேறி கொண்டு வருகிறது. பயணம்தான் நோக்கத்தை உருவாக்குகிறது. பயணம்தான் நோக்கம், சேருமிடம், குறிக்கோள். பயணமும் சேரிடமும் தனித்தனியே இல்லை. அவை இரண்டல்ல. முடிவும் ஆரம்பமும் இரண்டல்ல. முடிவுதான் வழியெல்லாம் பரவி கிடக்கிறது. வழியின் ஒவ்வொரு பகுதியும் முடிவை தன்னிடம் கொண்டிருக்கிறது. அதனால் வாழ்வதற்கான வாய்ப்பு, இருத்தலுக்கான வாய்ப்பு, பொறுப்புகள் ஏற்பதற்கான வாய்ப்பு, ஒன்றில் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பு அமையும் போது அவற்றை தவற விட்டு விடாதீர்கள். கோழையாகி விடாதீர்கள். வாழ்வை எதிர்கொள்ளுங்கள், ஒப்புக்கொள்ளுங்கள். அப்புறம் மெல்ல மெல்ல உங்களுக்குள் ஏதோ ஒன்று படிமமாகும். அதற்கு கொஞ்ச காலம் பிடிக்கும். பொம்மை குதிரை சொன்னது சரிதான். பொதுவாக நீ உண்மையாக மாறிவிடும்போது உன் கூந்தல் போய்விடும். ஆனால் அதை ஒருவர் சம்பாதிக்கத்தான் வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த உலகில் எதுவும் இலவசமாக கிடைக்காது. அப்படி பெற்றாலும் அது உதவாது. விலை கொடுத்து வாங்க வேண்டும். அதிக விலை கொடுத்தால் உயர்ந்த பொருள் கிடைக்கும். காதலுக்காக உயிரையே தியாகம் செய்ய தயாராக இருந்தால் நீங்கள் பெறுவது மகத்தானதாக இருக்கும். காதல் உங்களை உள்நோக்கி திருப்பிவிடும். தியானத்தின் எதிரொலிப்பை அது காட்டும். தியானத்தின் சிறு பகுதி தரிசனம் காதல் மூலமே பெற முடியும். அப்புறம் அதை முழுசாக பார்க்கும் பெருந்தவிப்பு உங்களுக்குள் எழும். கொஞ்சமாக பார்ப்பதல்ல, முழுசாய். அந்த பரவச நிலையில் நிரந்தரமாக என்றென்றும் நிலைத்திருக்க ஆசை எழும். காதல்தான் தியானத்தின் ருசியை காட்டித்தரக்கூடியது. காதலின் கடலில் பிறக்கும் ஆனந்த பரவச நிலைதான் சமாதி நிலையின் ஆரம்ப அனுபவம். அது உங்களை மேலும் தாகம் கொள்ள செய்யும். எதுவெல்லாம் சாத்தியப்படும் என்பது அப்பொழுது புலப்பட்டு விடும். இந்த வழக்கமான மகிழ்ச்சியால் உங்களுக்கு மனநிறைவு உண்டாகாது. ஒரு புனிதம் உங்களுக்குள் ஊடுருவி விடும். அது உங்கள் இதயத்தை சேர்ந்துவிடும். கடவுளே உங்களை தொட்டுவிட்டது போல தோன்றும். அந்த ஸ்பரிசத்தை நீங்கள் உணர்வீர்கள். அப்புறம் அந்த பரவசத்தில் எப்பொழுதும் திளைத்திருக்க நீங்கள் விரும்புவீர்கள். அந்த பரவச கனப்பொழுதே முழு வாழ்வாக நீடிக்க வேண்டுவீர்கள். அது வரவே செய்யும். அது நிகழும் வரை மனிதன் அதிருப்தியாளன்தான். காதல் ஒரு பக்கம் பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. மறுபக்கம் எல்லையற்ற மகிழ்விற்கான தாகத்தையும் அது தந்து விடுகிறது. நண்பர்களே, காதலை பற்றி ஓஷோனுடைய சொற்பொழிவு ரொம்ப ஆழமான செய்தி இந்த வீடியோவில் தான் இருக்குது. இந்த சொற்பொழிவில் தான் இருந்துச்சு. அதனால தான் இதனுடைய முக்கியத்துவத்தை கருதி பெரிய வீடியோவாக இருந்தாலும் அதனை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காக முயற்சி எடுத்து இந்த வீடியோவாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். இதை நீங்கள் முழுமையாக பாருங்கள். இந்த செய்தி இடம்பெற்ற புத்தகம் அன்பின் அதிர்வுகள் அப்படின்ற புத்தகத்தில் இடம்பெற்ற செய்தி. இது ஒரு சின்ன புத்தகம்தான். முடிந்தால் அதை வாங்கி நீங்கள் படித்து பாருங்கள். இதில் ரொம்ப நிறைய செய்திகள் அதில் இந்த புத்தகத்தில் இருக்குது. இது போன்ற நல்ல செய்திகளுக்காக ஓஷோவினுடைய தொடர்பில் உங்களை இணைத்து கொள்ளுங்கள். இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.